ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் உடல் ஆரோக்கியத்துடன் ஆரோக்கியமாக இருக்கணும். எல்லாத்துக்காக துவா செய்கிறோம் இன்ஷா அல்லாஹ். நம்ம டிஃபன் இன்றைக்கி என்னென்னா பிரேக்ஃபாஸ்ட் தயிர் சேமியா தான் செஞ்சோம். தயிர் சேமியா ரொம்ப ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபார் பேச்சுலர்ஸ். அதாவது கொஞ்சம் ஒரு ½ பேக்கெட் சேமியா போட்டு ஒரு தண்ணி கொஞ்சம் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை வடிச்சுக்கணும். வச்சுட்டு அதில் உப்பெல்லாம் போட தேவையில்லை. அப்படியே சும்மாவே வடிச்சுட்டு ஒரு பவுலில் சேமியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி சேமியா போட்டோமா, அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சமாக உப்பு போடுங்க எதுலேயா இருந்தாலும் ஃபஸ்ட்டு. அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் உப்பு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம், சால்ட். அப்புறம் லைட்டாக தயிர் சேமியானா ஃபுல்லாகவே தயிரில் செய்யக்கூடாது, கொஞ்சமாக தயிர் இந்த ஒரு கரண்டியில் இருக்கும். அப்புறம் பால் நிறைய ஊற்றணும். தயிர் சாப்பாட்டுக்காகட்டும் தயிர் சேமியாவுக்கும் தயிர் ஃபுல்லாக போடாமல் கொஞ்சமாக போட்டு பால் நிறைய ஊற்றணும், காய்ச்சின பால். அதுக்கப்புறம் தாளிப்புக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதில் கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமாக கேஷ்யூ, முந்திரி பருப்பு அதிலே போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதிலெல்லாம் முந்திரி பருப்பு போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும். நல்லா அதுவுமே கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு தான் தாளிக்கணும். முந்திரி பருப்பு போட்டோம், கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். குழந்தைங்க க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்க அதை பார்த்தா கூட சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு இந்த சேமியாவில் சேர்த்திக்கலாம். சேமியாவில் சேர்த்திட்டா இதே எவ்வளோ இதாக இருக்குது பார்த்திங்களா. அதுக்கப்புறம் நாம் கொஞ்சமாக மாதுளம்பழம் அந்த இது இருந்துச்சுன்னா, சீட்ஸ் இருக்குல்ல, விதைகள், அதெல்லாம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. குழந்தைங்க லீவ் நாளெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஸ்கூலுக்கெலாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப புளிப்பாயிரும். வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கா? தேங்க்யூ. எல்லாம் சாப்பிட்டு பாருங்கள்.